நடந்து முடிந்த தேர்தலில் திரு விஜய் அவர்களுடைய கட்சியானது டிவிக்கு வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றிக்கு காரணம் என்ன என்று பல்வேறு ஆய்வாளர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள்லாம் இன்னும் ஒரு நிலையான கருத்துக்கு வந்து சேரவில்லை. ஒரு பத்திரிகையாளர் கூறுகிறார், இவர்களுக்கு மின்னணு வாக்கு இயந்திரத்தில் ஏதோ தில்லுமுள்ளு செய்துள்ளனர் என்று கருதுகிறார். ஏனெனில் தேர்தல் முடிவில் வருவதற்கு முன்பாகவே இவர்கள் எப்படி அமைச்சரவை பட்டியலை தயாரித்தார்கள்? அப்படி என்றால் தேர்தல் முடிவுகள் இவருக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்தப்பட்டதா, கசிய விட்டனவா என்றெல்லாம் நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது. ஆக மின்னணு வாக்கில் இயந்திரத்தில் கையாடல் நடைபெற்றதா என்ற ஒரு ஐயத்தை ஒரு பத்திரிகையாளர் எழுப்புகிறார். வேறொரு பத்திரிகையாளர் கூறுகிறார், இது ஒரு ஜென்சி புரட்சி, இளையவருடைய மனதை, அவருடைய எண்ணங்களை தமாக கட்சி புரிந்து கொண்டது போல திமுக கட்சி புரிந்து கொள்ளவில்லை என்று கூறுகிறார். வேறொரு பத்திரிகையாளர் கூறுகிறார், திரு விஜய் அவர்களுக்கு தெய்வீகமான ஒரு கவர்ச்சி உள்ளது, டிவைன் கரிஸ்மா என்று கூறுகிறார். வேறொரு மனநல மருத்துவ மேதை அவர்கள் கூறுகிறார், இவர் ஒரு மீட்பர் என்று கூறுகிறார். மக்கள் மீட்பருக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள், அந்த மீட்பரை இனம் கண்டு கொண்டார்கள் என்றெல்லாம் அந்த மனநல மருத்துவ மேதை கூறி வருகிறார். ஆக இப்படியெல்லாம் கூறி வரும் பொழுது ஜிஜேந்திரா என்ற ஒருவரும் திரு உமாபதி என்ற பத்திரிகையாளரும் வேறுபட்ட கருத்துக்களை எடுத்து வைக்கிறார்கள். அவர்கள் பேராசோஷியல் திங்கிங் என்ற ஒரு கோட்பாட்டை சொல்கிறார்கள். பேராசோஷியல் திங்கிங் என்பது என்னவென்றால், தனக்கு பிடித்த ஒரு நடிகரையோ விளையாட்டு வீரரையோ ஒரு ஒன் சைடட் லவ், சுயமாக அவரை மனதில் கனவுலகில் காதலனாக கருதி கொண்டு அவரோடு ஐக்கியமாகி அவரோடு ஐடென்டிஃபை ஆகி அவருக்காக எதுவும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொள்வதே பேராசோஷியல் திங்கிங் ஆகும். இந்த பேராசோஷியல் திங்கிங் உள்ள ரசிகர்களுக்கு நிகழ்வுளவில் நண்பர்களோ காதலனோ இருக்க மாட்டார்கள். தன்னுடைய விருப்பமான பிடித்த நடிகரை காதலனாக காமுகனாக நினைத்து கொண்டு அந்த காதலன் மேல் இமோஷனல் அட்டாச்மெண்ட், செக்ஷுவல் அட்ராக்ஷன், இமோஷனல் பாண்டிங் மற்றும் பொசசிவ்னஸ் போன்ற எண்ணங்களை வெளிப்படுத்துவார்கள். இந்த பேராசோஷியல் திங்கிங்கை ஒத்த மாதிரி நான் ஒரு கருத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விஜய் நடிகருக்கு சரிஸ்மா உள்ளது என்று நான் நம்பவில்லை. சரிஸ்மேட்டிக் லீடர் என்றால் அண்மையில் ஒரு வளர்ந்து வரும் ஒரு அரசியல்வாதி திருமாவை நான் கூறுவேன். ஆக திரு விஜய் அவர்களுக்கு சரிஸ்மா ஒன்றும் இல்லை, அவருக்கு உள்ளது செலிபிரிட்டி க்ரஷ் ஆகும். செலிபிரிட்டி க்ரஷ் என்பதும் நான் முன்பே சொன்ன பேராசோஷியல் திங்கிங் என்ற கருத்தோடு ஒத்து போகும் கருத்தாகும். க்ரஷ் என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு விதமான ஈர்ப்பு, அதில் அடிப்படையில் இனக்கவர்ச்சி உள்ளது, செக்ஷுவல் அட்ராக்ஷன் உள்ளது, பாடி அட்ராக்ஷன் உள்ளது. அவருடைய நடிகருடைய முகம், உடல், வாகு எல்லாமே அவர்களை பிடித்திருக்கும். நடிப்பு தவிர, நடிப்பு அவர் போடும் குத்தாட்டம் இதை அல்லாமல் அந்த நடிகர்களுடைய உடல் வாக்கு, முகவாகு இதெல்லாம் அவர்கள் பிடித்திருக்கும். ஆக அடிப்படையிலேயே செலிபிரிட்டி க்ரஷ் என்ற ஒரு காரணத்தினாலேயே, அதாவது பாடி அட்ராக்ஷன், செக்ஷுவல் அட்ராக்ஷன், இமோஷனல் பாண்டிங், செலிபிரிட்டி க்ரஷ் என்று கூறுகிறோம். இந்த செலிபிரிட்டி க்ரஷ் என்ற காரணத்தினாலேயே திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். வெற்றிக்கு காரணம் அடிப்படையாகவே ஒரு க்ரஷ் என்று கூறினேன், செலிபிரிட்டி க்ரஷ் என்று கூறினேன். அப்படி சொல்வதற்கு சில காரணங்கள் உள்ளன. காரணங்களை நாம் பட்டியலிட்டு காணலாம். இப்பொழுது எனக்கு என் புருஷன் முக்கியம் அல்ல, விஜய் தான் என் புருஷனோட பிடிக்கும் என்று சிலர் சொல்வார்கள். அதில் ஒன்று எனக்கு வியப்பில் தோன்றவில்லை. ஏனெனில் மனைவிக்கு முன்பாகவே சில நடிகைகளை புகழ்ந்து பேசுவதும் அவருடைய வடிவங்களை புகழ்ந்து பேசுவதும்
பல ஆண்கள் அப்படி பேசக்கூடிய பல ஆண்களை நான் நேரில் கண்டிருக்கிறேன். பள்ளிக்கூடம் போகல, காலேஜை கட் பண்ணிட்டு நான் வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டாமல், அது அப்பா எக்ஸாம் ஃபீஸ் கட்டியிருப்பாரு, ஆனாலும் எக்ஸாம் நான் அட்டன் பண்ணல, நான் விஜய் அண்ணாவை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையானது பொது வழியில் விவாதத்திற்கு உள்ளாகும் பொழுது உண்டான போது சில பெண்கள் சொன்னார்கள், அவருக்கு என்ன பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, அப்போ அவருக்கு வந்து தெருக்கூட்டுறவங்க கூட 4-5 பேர் வச்சிருக்காங்க, அவர் வச்சுக்கிட்டா என்ன என்று கொச்சையாக பேசினார்கள். வேறு சிலரோ, அவருக்கு அக்காவாக இருப்பேன் அல்லது தங்கச்சியாக இருப்பேன், வேணுமென்றால் இப்படியாக இருப்பேன் என்று கொச்சையாக சொன்னார்கள். இதே கருத்துக்கள் எல்லாம் ஆண்கள் பொது வழியில் பேசுவார்கள். இப்பொழுது பெண்களுக்கு சில உரிமைகள் வந்துள்ளன போல, அவர்கள் ஆண்களைப் போலவே பொதுவெளியிலும் இப்படி கொச்சையாக பேச தொடங்கியுள்ளனர். இதுவே நமக்கு கிடைத்த ஆண் பெண் சமத்துவம் என்றால் அது வெட்கக்கேடானதாகும். ஆண்களைப் போலவே சிகரெட் குடிப்பது, மது அருந்துவது, பாலியல் சிக்கல்களில் சிக்கிக்கொள்வது, இதல்ல சமத்துவம், ஆண் பெண் சமத்துவம் என்பது. நமக்கு வேண்டியதெல்லாம் பெண் விடுதலை ஆகும். ஒரு ஆண் சொல்கிறார், நான் ஒரு வருடத்தில் பெண்ணாகி மீண்டும் எனக்கு பிடித்த விஜய் நடிகரை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறுகிறார். ஆக இதெல்லாமே அடிப்படையில் பாலியல் உந்துதல் உள்ள கருத்துக்களாகும். இப்படியெல்லாம் பொதுவெளியில் பெண்கள் பேசுகிறார்கள் அல்லவா? இதற்கு காரணம் என்னவென்றால், பெண்கள் மேல் குற்றம் அல்ல, அவர்களை குறை சொல்லக்கூடாது. இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த ஆணாதிக்க உலகம்தான் காரணம். பல நூற்றாண்டுகளாக ஆணாதிக்க உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண்கள் ஆணாதிக்க சிந்தனையை அப்படி ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதனால்தான் எத்தனை பேரையும் வச்சுக்கலாம் என்று சொல்வதெல்லாம் நாம் காண முடியுது. ஆக ஆணாதிக்கத்தில் அடிமைப்பட்டு போன சில விவரம் தெரியாத பெண்கள் மட்டுமே இப்படி கூறுகிறார்கள். ஆணாதிக்க சிந்தனையில் விடுபட்டு வந்தால் ஒழிய இதற்கு தீர்வு கிடையாது. ஆக விஜய் மேற்கண்ட சில காரணிகளை கூறியது போல, விஜய் அவர்களுடைய வெற்றியானது இளையவர்கள் கொண்ட கணவனில் தான் கண்ட ஒரு காதலனுடைய கோரிக்கை ஏற்றே போட்டிருக்கிறார்கள் என்றே நான் நம்புகிறேன். இது பெண்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். வெளியில் சொல்ல மாட்டார்கள். ஆனாலும் அவருடைய காதலனாக தன்னுடைய பாலியல் உணர்வுகளுக்கு வடிகாலாகவோ அல்லது தூண்டுகோலாகவோ இருந்த ஒரு காதலனுக்கு தன்னுடைய நன்றி கடனை காட்டியிருக்கிறார்கள். அவ்வளவுதான். திரு விஜய் அவர்களை திரையில் பார்ப்பதை விட நாள்தோறும் அன்றாடம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில், தொலைக்காட்சி சேனல்களில் இரவு 9 மணிக்கு மேல நடந்த குத்தாட்ட பாடல்களை, விஜயனுடைய குத்தாட்ட பாடல்களை கண்டே இவர்கள் அந்த நடிகரின் மேல் மோகம் கொண்டதுக்கு வாய்ப்பு அதிகமாக காணப்படுகிறது. ஆக பாலியல் உந்துதல் தான் இந்த தேர்தலுடைய முடிவை மாற்றிவிட்டது என்று நீங்கள் கூறும்பொழுது சற்றே வியப்படைவீர்கள். நான் உங்கள் மேல் ஓட்டு போட்டவர்கள் மேலாக பெரும் பழியை சுமத்துகிறேன் என்றும் நீங்கள் கருதுவீர்கள். எனக்கு தெரிந்து அரவிந்த் சாமி அவர்கள் பீக்கில் இருக்கும் பொழுது, அவர் மிகவும் பாப்புலராக இருக்கும் பொழுது, எத்தனை பெண்கள் எனக்கு அரவிந்த் சாமி மாரி மாப்பிள்ளை வேண்டும் என்று கேட்டதை நான் கேட்டுள்ளேன். மேலும் ஒரு முன்னாள் அமைச்சர் அவர்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய உங்கள் கனவை சொல்லுங்க என்ற ஒரு திட்டம் வகுத்தார்கள் தேர்தலுக்கு முன்பாக. அப்பொழுது முன்னாள் அமைச்சர் ஒருவர், என்னுடைய கனவு என்னவென்றால் அந்த நடிகையை கொடுக்க முடியுமா என்று கேட்டுள்ளார். ஆக இதெல்லாம் நான் கூட்டி கழித்துதான் நான் சொல்கிறேன். பாமர மக்களுடைய பேச்சு, ரசிகர்களுடைய பேச்சு இதையெல்லாம் தொகுத்துதான் நான் பாலியல் ஆசையும் ஒரு முக்கியமான முதன்மை மிக்க காரணமாக நான் கருதுகிறேன். திரு விஜய் அவர்களுக்கு கிடைத்த ஓட்டு சதவீதத்தை கணக்கிடும் பொழுது, இதே செலிபிரிட்டி கிரஷ் ஒரு உடல் ரீதியான ஒரு ஈர்ப்பால், மன ரீதியான ஒரு ஈர்ப்பால்
காதல், அன்பு, பாசம், காமம் இவையெல்லாம் ஒருமித்த ஒரு கலவையினாலேயே திரு எம்ஜிஆர் கொண்டிருந்தார். அவர் மேலேயுமே செலிபிரிட்டி கிரஷ் இருந்ததை ஒழிய, ஆனால் ஊடகங்கள் அதை மறைத்துவிட்டு அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் என்றே புரோபகண்டா செய்தார்கள், பரப்புரை செய்தார்கள். இதே கிரஷ் ஆனது திரு ஜெயலலிதா அவரிடமும் காணப்பட்டது. இவர்கள் யாரும் கரிஸ்மேட்டிக் லீடர் என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆக திரு விஜய் அவருடைய வெற்றியானது செலிபிரிட்டி கிரஷ் தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. ஏனெனில் அவர் பள்ளிக்கூடமே போனதில்லை. அரசியல் பள்ளிக்கூடத்திற்கு, அதாவது களத்தில் இறங்கி அவர் வேலை செய்ததில்லை. பள்ளிக்கூடம் போனதில்லை என்றால் களத்தில் இறங்கி வேலை செய்யவில்லை. அவர் பரீட்சைக்கும் போகவில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், அவர் ஊராக சென்று ஓட்டு கேட்கவும் இல்லை. பள்ளிக்கூடம் போனதில்லை, பரீட்சைக்கு போனதில்லை. ஆனால் முதல் மார்க் மட்டும் எப்படி வந்தது அவருக்கு? சிறு வயதில் ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கும் வயதில் என்னுடைய டீச்சர் என் மேல் அன்பாக இருந்தார். நானும் அவரிடம் அன்பாக இருந்தேன். ஒரு சமயம் நான் அதிக மார்க் எடுத்திருந்தேன், 98 என்று நினைக்கிறேன். அப்ப 96 எடுத்த ஒரு பெண், எனக்கு அவள் பேர் கூட இன்னும் ஞாபகம் இருக்கிறது. கொச்சையாக சொன்னால் சிரித்து கொண்டே, டீச்சரிடம் க்ளோஸாக இருந்துவிட்டு அதிக மார்க் வாங்கி விட்டாய், இதில் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று சொன்னாள். அவள் சொன்னது எனக்கு இன்றும் நினைவில் வருகிறது. அதில் ஒரு உளவியல் கருத்து எனக்கும் டீச்சருக்கும் இடையே உள்ளது என்று நான் நம்புகிறேன். பேரன் சொன்னான், பேத்தி சொன்னால், அதற்காகத்தான் நான் திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டேன் என்று சொல்வது முற்றிலுமான டெனையல் ஆகும். ஆள் மனதில் உள்ள உண்மையை, ஆசையை மறுத்து பேசுவதாகும். இந்த டெனையல் என்பதை பொய் என்று கூறக்கூடாது. அவர்கள் தெரியாமல் சொல்கிறார்கள், அன்கான்சியஸாக. உண்மையில் கொண்டாட்டத்தின் போதும் திருவிழாவின் போதும் இளம் வயதினர் மட்டுமல்லாது மற்ற வயதினரும் சிறு பிள்ளைகளாக மாறுவது உண்டு. பார்ட்டி சொல்லுவேன் வேளா, அப்பொழுது அவர்கள் ஆடுவார்கள், பாடுவார்கள், கொச்சையாக பேசுவார்கள். ஆக இந்த நடுத்தர வயது உள்ள ஆண்களும் பெண்களும் சிறு பிள்ளைகளாக ஆகி, தட்ஸ் கால்ட் ரெக்ரஷன் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு சிறு பிள்ளைகளாகி ஆகி, அதாவது முதிய பருவத்திலிருந்து தாளை இறங்கி வந்து ஒரு சிறு பிள்ளையாகி ரெக்ரஷன் என்ற ஸ்டேட்டில் இருந்து அவர்கள் தன்னுடைய ஆசையாக பிடித்த ஒரு முகத்திற்கு, சினிமாக்காரனுடைய முகத்தின் அடிப்படையில் அவர்கள் ஓட்டு செலுத்தியுள்ளார்கள். நான் இப்படியெல்லாம் சொல்வதை கேட்கும்போது நான் பெண்களுக்கு எதிரான என்ற எண்ணத்தை நீங்கள் கொள்ளக்கூடாது. உளவியல் ரீதியாக ஒரு ஆய்வு செய்து கொண்டுள்ளேன் தவிர, எப்பொழுதுமே நான் பெண் விடுதலைக்காகவே நான் எப்பொழுதும் சிந்திக்கும் ஒரு மனிதனாகும். மற்றவர்களைப் போலவே நானும். ஒரு சமயம் என்னிடம் ஒரு தாய் வந்தால், தன்னுடைய மகளானவள் ஓடி போய் விட்டால் இன்னொருத்தனோடு என்று கவுன்சிலிங்காக அழைத்து வந்தாள். கவுன்சிலிங் செய்ய, மனநல ஆலோசனை பெறுவதற்காக அவளை கூட்டி வந்தாள், வயது பெண்ணை. அந்த வயது பெண் அவள் அறியாமலே சென்றிருக்கிறாள் அந்த பையனோடு. ஆனால் தாய் சொன்னால், அறிந்தே சென்றிருக்கிறாள். ஆனால் தாய் சொன்னால், என் பொண்ணு அப்படி இல்லைங்க, நல்ல பொண்ணுங்க, அவன் ஏதோ மை வச்சுட்டான், வசியம் பண்ணிட்டான் என்று கூறினாள். அந்த தாயினுடைய நிலையிலிருந்து நான் பேசுகிறேன். என்னுடைய குலப்பெண்கள் நல்லவர்கள், பண்பாளர்கள், உயர்ந்த நோக்கம் கொண்டவர்கள், சீர்கேடுகளுக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். குறை சொன்னால் இவர்களை குறை சொல்லக்கூடாது. இவர்களை வசியப்படுத்திய, மோகத்தின் அடிமைத்தனத்தை உண்டு செய்த அந்த வசியக்காரனையே நாம் குறை சொல்ல வேண்டும். பதவி, பணம் இருந்தது, புகழ் இருந்தது, அதிகாரம் வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் ரசிகர்கள் தாம் மேல் கொண்ட மோகத்தை ஓட்டுகளாக மாற்றி வெற்றி கொண்டுள்ளார் திரு விஜய் அவர்கள். இந்த ஒரு காரணத்திற்காக நான் விஜயை வாழ்த்துவதா அல்லது வீழ்ந்துபட்ட என் தமிழ் சமூகத்திற்கு வேண்டி வருத்தப்படுவதா என்பதை வருங்காலம் சொல்ல வேண்டியிருக்கும். இளைஞர்கள் தவிர மூத்தவர்களும்
இந்த இளையோருடைய பேச்சை கேட்டு திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டுள்ளனர் என்பதை நான் கூறினேன். அதற்கு டினைல் என்ற ஒரு ஃப்ராய்டியன் ஈகோ டிஃபென்ஸ் மெக்கானிசம் வேலை செய்ததாக கூறினேன். டினைல் அண்ட் ரேஷனலைசேஷன். அது மட்டுமல்லாது ரெக்ரஷன் என்ற ஒரு ஈகோ டிஃபென்ஸ் மெக்கானிசமும் வேலை செய்துள்ளது. அப்படி என்றால் என்ன? டிக்ரஷன் என்றால் என்ன? சிறு பிள்ளைகளோடு பேரப்பிள்ளைகளோடு கொட்டம் அடிக்கும் பொழுது, கொண்டாடும் பொழுது, கொஞ்சம் மகிழும் பொழுது தானும் சிறு பிள்ளையாகி ஆகி அடல்ட் மூத்த குடிமக்களிலிருந்து சிறிது கொண்டாட்ட மகிழ்ச்சியில் சிறு பிள்ளையாகி சிறு பிள்ளைகளோடு ஐடென்டிஃபை செய்து கொண்டு அவர்கள் திரு விஜய் அவர்களுக்கு இளையவர்கள் போலவே சிறு பிள்ளைகள் போலவே விடலை பருவத்தினர் போலவே விஜய் அவர்களுக்கு ஓட்டு செய்திருக்கலாம். இது ஒரு காரணம். ரிகரஷன், ஐடென்டிஃபிகேஷன், டினையல், ரேஷனலைசேஷன் ஆர் ஜஸ்டிஃபிகேஷன் போன்ற ஃப்ராய்டியன் ஈகோ டிஃபென்ஸ் மெக்கானிசம் இந்த தேர்தலில் பிரதிபலித்துள்ளது. கரிஷ்மாவுக்கும் கிரஷ் என்ற பதத்திற்கும் உள்ள வேறுபாட்டை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கரிஷ்மா என்பது உடல் சார்ந்தது அல்ல. அவருடைய பேச்சாற்றல், செயல்திறன், கோட்பாடு, எளிய மக்களிடம் பழகும் விதம், அறிவாற்றல், இதனை கொண்டே ஒருவர் கரிஷ்மா என்ற ஒரு தகுதிக்கு ஆளாகிறார். சொல்லாற்றல், செயலாற்றல், அறிவுத்திறன், எளிய மக்களிடம் கொண்ட அன்பு, நேர்மை, பண்பு இவைகளையே கரிஷ்மா என்று கூறலாம். கரிஷ்மா என்பது எம்ஜிஆருக்கு உள்ளது என்று நான் நினைக்கவில்லை. இதே கிரஷ் தான் அவரிடமும் காணப்பட்டது, ஜெயலலிதா அம்மையாரிடமும் காணப்பட்டது. ஆகவே அவர்களை நான் கரிஸ்மாட்டிக் லீடர்ஸ் என்று நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். மாறாக கிரஷ் என்பது உடல் ஈர்ப்பு சம்பந்தப்பட்டது. கரிஷ்மா அப்படி அல்ல. அங்கே உடல் ஈர்ப்பு, இனக்கவர்ச்சி, பாலியல் ஆசை இவைகள் எல்லாமே கிடையாது. ஆனால் கிரஷில் பாலியல் உணர்வு, முக வடிவம், உடல் வடிவம் மேல் ஒரு ஆசை, இனக்கவர்ச்சி இவையெல்லாம் கலந்திருக்கின்றன. கரிஷ்மா உள்ளவரிடத்தும் இமோஷனல் பாண்டு காணப்படும், கிரஷ் உள்ளவரிடத்தும் இமோஷனல் பாண்டு காணப்படும். கரிஷ்மா உள்ளவரிடத்தையும் நாம் பொசசிவ்னஸ் காணலாம், கிரஷ் உள்ளவரிடத்தையும் நாம் பொசசிவ் காணலாம். ஆனால் அடிப்படையில் உள்ள வேறுபாடு என்னவெனில், ஆள் மனதில் அவர்களுக்கு தெரியாமலேயே ஒரு இனக்கவர்ச்சி, ஒரு பாலியல் கவர்ச்சி இருக்கும். மனதில் 3 மனது உள்ளது. ஃப்ராய்டு வெளிமனது, உள்மனது, ஆழ்மனது. ஆழ்மனதில் உள்ளது அவ்வளவு தெளிவாக தெரியாது. அது சில சமயங்களில் ஸ்லிப் ஆஃப் த டங்காக வெளிப்படலாம். ஆக ஆழ்மனதில் உள்ள பாலியல் உந்துதல், பாலியல் கவர்ச்சி, பாசம், அன்பு, காதல், காமம் எல்லாமே சேர்ந்த ஒரு பல்வேறு கூறுகளாக சேர்ந்த ஒரு கலவையே கிரஷ் என்று நாம் கூறுகிறோம். ஆக கிரஷ் என்ற சொல்லுக்கும் கரிஷ்மா என்ற சொல்லுக்கும் வேறுபாடு உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திரு விஜய் அவர்களுக்கு செலிபிரிட்டி கிரஷ் இருந்தது தவிர தெய்வீக கரிஷ்மா என்பது பொய்யான தகவலாகும். அதை நான் மறுக்கிறேன். தெய்வத்திற்கும் திரு விஜய் அவர்களுக்கும் தொடர்பு ஒன்றும் இல்லை. தேவாலயம் இடிக்கப்பட்ட பொழுது மௌனமாக காத்தார், மௌன விரதம் இருந்தார். இதே மௌன விரதத்தை திருப்பரங்குன்றம் விஷயத்திலும் கடைபிடித்தார். அப்படி இருக்கும் பொழுது அவர் தெய்வீக கரிஷ்மா கொண்டவர் என்றெல்லாம் கூறுவது மிகையான கருத்தாக நான் கருதுகிறேன். மேலும் அவரை ஒரு மீட்பர் என்று கூறிய கருத்துக்கும் நான் மறுப்பு தெரிவிக்கிறேன். மீட்பு நடவடிக்கைகள் ஏறக்குறைய 100 ஆண்டுகளாக நீதி கட்சி தொடங்கி நடந்து கொண்டு வருகின்றன. தாழ்த்தப்பட்ட குடிமக்களையும், இடைநிலை குடிமக்களையும் உயர் ஜாதி பிரிவினர் காப்பாற்றி அவர்களுக்கு படிப்பு, கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம் போன்ற எண்ணற்ற செயல்களை திராவிட கட்சிகள் செய்து கொண்டே வருகின்றன. இடையில் சற்று தொய்வு இருக்கலாம் அல்லது குறைபாடுகளும் இருக்கலாம். ஆனால் மீட்பு நடவடிக்கைகள் கடந்த 100 ஆண்டுகளாக நடந்து கொண்டு வருகின்றன.
அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திரு ஷியாம் அவர்களுடைய கணிப்பு எப்பொழுதும் சரியாக இருக்கும். அவர் மெத்த விவரம் தெரிந்த இந்த தேர்தல் முடிவுகளில் அதிகம் அனுபவம் பெற்றவர், நல்ல அனுபவம் மிக்கவர், அறிவாற்றல் உள்ளவர். அவருடைய கணிப்பே பொய்யானது பற்றி எனக்கு மிகவும் வருத்தம் தான்.